அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஐயோட ஆர்டி வெர்சஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி. இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். யாருக்கு எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டி போடுறது ஒரு நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம ஒரு சின்ன ஆர்டி அப்படிங்கிறது கட்டிட்டு வந்துட்டே இருக்கணுங்க. நம்ம ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு வேணுனா வேற மாரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். பட் ஆனா ஷார்ட் டேர்ம் கோல்லாம் இருக்கு இல்லையா? குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, இல்ல அடுத்த வருஷம் இது மாரி ஒரு மெடிக்கல் செலவு வருது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இது மாரியெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட, இல்ல நீங்க ஒரு டூர் போறதுக்கு நீங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருது, இன்னொரு 1 ஆர் 2 இயர்ல வரும். அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும், கண்டிப்பா ஆர்டி அப்படிங்கிறது வேணும். ஸோ அதில எந்த ஆர்டி போட்டா என்ன மாரியான பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு டென்யூருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வெர்சஸ் எஸ்பிஐ ஆர்டி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஆர்டியுடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டாக 5 வருஷத்துக்கு போட்டே ஆகணும். நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் 5 வருஷம் டென்யூர் நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவே எஸ்பிஐ ஆர்டி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அது பேங்க் இல்லைங்களா, அவங்க 12 மாதத்திலிருந்து 10 வருடம் வரைக்கும் நிறைய ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 2 வருஷம் டியூரேஷன், இல்லை 5 வருஷம் டியூரேஷன், இல்லை 10 வருஷம் வரைக்குமே நான் ஆர்டி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஸோ இது 5 இயருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எஸ்பிஐயுடைய ஆர்டி பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டென்யூர் இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியான டென்யூர் போகிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 5 இயருக்கு ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துட்டிங்கன்னா 6.7% இருக்குது பெர் ஆனம். குவார்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் போட ஆரம்பித்ததுலேருந்தே 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது வட்டி எடுத்துகிட்டு இருக்கும். அதுவே எஸ்பிஐயோட ஆர்டி எடுக்கிறப்போ 5 வருஷத்துக்கு 6.5% பெர் ஆனம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் இது வேரிஸ் வித் டென்யூர் தான். 3வது பாயிண்ட் பார்த்துட்டோன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸுடைய ஆர்டியில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட்டுமே கிடையாது. யார் பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வட்டி விகிதம் தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு கன்செஷனுமே இங்கே கொடுக்கல. ஆனால் எஸ்பிஐயில் எடுத்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக 0.5% அப்படிங்கிற ஒரு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் 5 இயர்ஸ் டென்யூருக்கு நார்மல் பீப்புளுக்கு 6.5% பெர் ஆனம் கொடுத்தாலுமே சீனியர் சிட்டிசனுக்கு 7% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிட்டே. அதுவே நீங்கள் டென்யூர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதிகபட்சமாக 7.5% பெர் ஆனம் வரைக்குமே உங்களுக்கு வட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வது பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் டெபாசிட் லிமிட் என்னன்னு பார்த்தலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மாதம் நீங்கள் 100 ரூபாய் கட்டினா கூட போதும். அதே போல் எஸ்பிஐ பேங்க் எடுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயுமே 100 ரூபாய் பெர் மந்த்லேருந்தே நீங்கள் ஆர்டி கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது மினிமம் இந்த அமௌண்ட்லேருந்தே கட்டலாம். 10 ரூபாயாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 110 ரூபா 120 ரூபா அப்படி கூட நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 5வது ஃபீச்சர் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிட்டுமே வைக்கலங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 50,000 கூட ஆர்டி கட்டலாம். அதே போல் தான் எஸ்பிஐ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது இதுலேயுமே செட் பண்ணலை. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆர்டி கட்டலாம். அதுவே அக்கௌண்ட் அக்சஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரான்ச் விசிட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரைமரியாக நீங்கள் ஆஃப்லைன், அதாவது பிரான்ச் விசிட் மூலமாக தான் உங்களுடைய ஆர்டி கட்டுறதா இருக்கட்டும் எடுக்கிறதா இருக்கட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்பிஐ ஆர்டி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்தாலோ அல்லது எஸ்பிஐயோட யோனோ ஆப் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் கூட தாராளமாக ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆர்டி கட்டிடலாம். நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் அக்சசிபிலிட்டி இருந்த இடத்துலையே நீங்கள் ஆர்டி கட்டுறது எடுக்கிறதுங்கிறது பண்ண முடியும். ஆஃப்லைன் போய் எடுக்கிறவங்களும் தாராளமாக எடுக்கலாம். பட் எனக்கு பிரான்ச் விசிட் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் எஸ்பிஐ ஆர்டிக்கு போகிறது பெஸ்ட்டு. அதே போல் சேஃப்டி, நம்ம கட்டுற பணம் சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டிங்க. கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீமு. ஸோ உங்களுடைய பணம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினாலும் அது 100% சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. லட்சக்கணக்கில் கட்டினாலும் கூட. அதுவே எஸ்பிஐ ஆர்டியை பொறுத்த வரைக்கும்
டிஐசிஜிசி உடைய இன்சூரன்ஸ் கவர் வந்து இருக்குது. நீங்கள் ஆர்டி வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் கட்டியிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டி அமௌண்ட்டு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சேர்க்குறீங்கன்னா அதில் 5 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் மீன்ஸ் ஏதாவது அமௌண்ட் வந்து காணாமல் போகுது, அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்லாம் பிரான்ச்லலாம் தெஃப்டெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய 5 லட்ச ரூபாய் திருப்ப கொடுத்துருவாங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மையான நிலவரம். அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100% கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அடுத்து ப்ரீமெச்சூர் வித்ட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 year வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 yearக்கு அப்புறம் 50% வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். 1 yearல எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அதில் பாதியை வந்து எடுத்துக்க முடியும். அதே நீங்கள் எஸ்பிஐயோடைய ஆர்டி எடுத்துட்டிங்கன்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இமீடியட்டாக ஒரு பண தேவை இருக்குது, ஆனால் நான் இப்போவே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எஸ்பிஐயோட யோனோ ஆப்லேருந்து எடுத்துக்க முடியும். பட் உங்களுக்கு கொஞ்சம் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க. பட் இமீடியட்டாக உங்களுடைய ஃபண்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதே போல் லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் உடைய ஆர்டிக்கு அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். அதே போல் எஸ்பிஐயோட ஆர்டிக்குமே வந்துட்டு லோன் எடுத்துக்க முடியும். 10வது பாயிண்ட்டு டாக்ஸேஷன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா, ஆர்டி கட்டுறப்போ நம்ம எதுக்காக கட்டுறோம்? இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் கட்டுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் மேலே வட்டி இருக்குமானா கண்டிப்பாக ரெண்டுலேயுமே இருக்குங்க. டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எஸ்பிஐயோடைய ஆர்டி எடுத்தாலுமே டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் 15G அது மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எழுதி கொடுத்து, அதாவது எனக்கு வேறு எந்த ஒரு வருமானமே இல்லை, இந்த வட்டி தான் என்னுடைய வருமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்காமல் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்த ஆர்டி போட்டால் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு எது வந்து வட்டி அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்துன்னா 100% சேஃபாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இதில் எதை வந்து நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ரெண்டுக்குமே வந்து கிளியராக இந்த பாயிண்ட் எல்லாம் ஓகேனா இந்த ஆர்டி சூஸ் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த ஆர்டியை சூஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி யாரெலாம் சூஸ் பண்ணலான்னா ஹை லெவல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கணும், என்னோடய பணம் ₹1 கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து சேஃபாக இருக்கணும், ரிஸ்க்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி சூஸ் பண்ணலாம். 5 year டென்யூர் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஃப்ளெக்சிபிளெலாம் வேணாம், 5 வருஷம் நான் வந்து மாதம் மாதம் காசு கட்டுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்க சூஸ் பண்ணலாம். அதே பிரான்ச் விசிட் வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய பேர் அதோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே பிரான்ச் விசிட்டு தான். ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் எஸ்பிஐ ஆர்டி யாரெலாம் சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கணும். அதாவது டென்யூருடைய ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் 1 வருஷத்துக்கு தான் ஆர்டி போடுவேன், என்னோடய ஷார்ட் டேர்ம் கோலுக்கு போட போகிறேன், இல்லை 2 வருஷத்துக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டென்யூர்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ ஆர்டி எடுக்கலாம். இல்லை 10 வருஷம் கோலுக்கு நான் வந்து அப்படியே மணியை வந்து பத்திரமா சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஆன்லைன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிரான்ச் விசிட்லாம் என்னால் பெருசாக போக முடியாது, ஆன்லைன்லேயே என் பணத்தை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்றாப்புல டென்யூர் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து எஸ்பிஐயோட ஆர்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதே போல் எஸ்ஐபி ரிலேட்டடான வீடியோஸும் இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஹானஸ்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.